எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. புதன்கிழமை காலையில் 9:30 மணி ஆகிடுச்சு. எப்பவும் போல் நம்ம தோசை மாவு தான் நமக்கு கை கொடுக்கலையே, அந்த வகையில் தோசை தான் இன்றைக்கி. தோசையும் சட்னியும். என்ன சட்னி பார்த்தீங்கன்னா, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை 3 இலையை வச்சு கொஞ்சமாக உடைச்ச கடலை, புளி, உப்பு, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் வச்சு சட்னி. ஓகேவா? சாப்பிட போகிறோம். சட்னியை ஊற்றி விட்டுடுவோம். இப்போ பார்த்தீங்களா, மணி 12 மணிக்கு தான் உள்ளே வந்தால் கிச்சனுக்குள்ளே. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இப்போ பார்த்தாலும் தானேன்னு கூட யோசிக்கலாம். என்ன பண்ணுறது, வயசாக ஏதாவது ஒன்று வருது. சின்ன வயசில் எதுவுமே இல்லாமல் நல்லா இருந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று வருது. ஒரு மாதிரியாகவே இருக்குது, டென்ஷனாகவே இருக்குது. இப்போ வந்து கேரட்டு விட்டு பொரியலுக்காக வெங்காயம் கட் பண்ணி தாளிச்சுட்ருக்கேன். எனக்கு வந்து மிளகுத்தூள் போட்டு பண்ணனால மிளகு, சீரகம், கொஞ்சமாக உப்பு, மிளகு சீரகம் வறுத்து வச்சுருக்கேன். பொடி பண்ணிக்கலாம். வேண்டாம், மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். இது மொத்தமாக பொடி பண்ணி வச்சுப்பேன் நான். மிளகு, கொஞ்சம் சீரகம், உப்பு சேர்த்து பொடி பண்ணிவிட்டேன். முட்டைக்கு எதுக்குன்னா வேணும், எது வேணுமோ அவசரத்துக்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் சால்ட்டுமே கூட சேர்த்துருவேன் நான். பண்ணிட்டு வந்துடுறேன். பார்த்திங்களா, மிளகு பொடி பண்ணிட்டேன். சூப்பராக பொடி ஆகுது இந்த புல்லட் மிக்சர் ஜாரில். இது சும்மா வந்துட்டு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இந்த கேரட் பொரியலில் சேர்த்துறேன். பூண்டு மட்டும் தட்டி போட்டுக்கணும். அதிகமாக காரம் சேர்க்கல. ஏன்னா எனக்கு வந்து என்ன உடம்பு சரியில்லைன்னு நீங்கள் கேட்கலனாலும் நினச்சிருப்பீங்க இல்லையா. ஒரே வயிறு எரிச்சல், நைட்லேருந்து ஒரு வயிறு எரிச்சல் 3 நாளாகவே இருக்குது. அல்சர் வேறு இருக்கிறதுனால எனக்கு இந்த பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கேஸு இது எல்லாமே திரும்பவுமே ஒன்றும் பண்ண முடியல. அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் கொஞ்சம். சரி, குக்கரில் தாளிச்சிட்டு சும்மா ஒரே ஸ்பூன் தண்ணி, அவ்வளோதான். மூடி போட்டு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு குக்கரு. நல்லா கேரட்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஓப்பன் பண்ணி அது மாதிரி ஸ்டவ்வில் வச்சு ஒரே ஒரு நிமிஷம் தான் அது கொஞ்சம் வதங்குற மாதிரி வச்சா நல்லாயிருக்கும். டேஸ்ட் அதுக்கு தான் நம்ம அப்படி பண்ணுவோம் இல்லையா, கடாயில் தான் அதே போல் தான். ரொம்ப சுலபமாக குக்கரில் வச்சிட்டிங்கன்னா ஒரு விசில் கூட தேவையில்லை. வரப்போக ஆஃப் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு பக்குவமாக வந்துடும். ஒரு விசில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா வேகும். வயசானவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு, மாற்றிடலாம். பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். ஏன்னா இப்போ எனக்கு வந்து இந்த குக்கர் தேவைப்படுது. இந்த சின்ன குக்கரில் தான் நான் எல்லாமே செய்வேன் இல்லையா. இப்போ நான் வந்து இது அப்படியே அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நான் முதல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை இன்னொரு பாத்திரத்தில் வடிக்கணும். அதுக்கு தான் பாத்திரம் நிறைய விடாதபடிக்கு தான் இந்த மாதிரி மெதுவாக செய்கிறது ஒன்று ஒன்றா. அவ்வளோ நம்மளோட கேரட்டு பொரியல் பெப்பர் போட்டு ரெடி ஆகிடுச்சு. இதிலே நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, குக்கரை வந்து அடுப்பில் வச்சுட்டேன். இதில் வந்து ஒரே ஒரு பிடி பாசி பருப்பு கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிப்போம், அவ்வளோதான். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போது பொரியல் பண்ணிட்டேன். இது வந்து சப்பாத்தி போடுவோம் இல்லையா டெய்லி, அதுக்கு சைட் டிஷ் தான் இது. ஏன்னா எனக்குமே காரம் அதிகம் எதுவும் வேண்டாம், குழம்பு வச்சா ஜாஸ்தி ஆகிடுங்கிறதுக்காக இதை கொஞ்சம் மைல்டாக காரத்தோடு பண்ணுறேன். ஒரு தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துப்போம். பெரிய தக்காளி சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம் மீடியம் சைஸு. இதிலே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு போடுறேன். இது வந்து மட்டன் மசாலா பவுடர் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா விட்டுடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து கொஞ்சம் மிளகாத்தூளோ தனியாத்தூளோ சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா இந்த பவுடர் இருந்தால் நீங்கள் அதுக்கு பதில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்னும் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் வந்து அதிலே இருக்கும் மட்டன் மசாலாவில், அதனால் சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் சும்மா பேருக்கு போடுறேன், அவ்வளோதான். கொஞ்சமாக வந்து தனியாக போடுறேன், அவ்வளோதான். இந்த அளவுக்கு போதும். இதில் கொஞ்சமாக உப்பு நான் போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடி இப்படி எடுத்தால் இருக்கிற அளவுக்கு பருப்பு சேர்த்துருக்கேன். அதனால் அந்த அளவுக்கு தகுந்த அளவுக்கு தான் நீங்கள் காரம் சேர்க்கணும் இல்லையா, அவ்வளோதான். எல்லாத்தையும் மூடிட்டு ஒரு 2 விசில் வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதுலேயே வந்து ஒரு சின்னதாக வந்துட்டு ஒரே ஒரு உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும், வெறுமனே தால் கொடுக்கறதுக்கு, அவ்வளோதான். நீங்கள் வேணால் 2 உருளைக்கிழங்குலாம் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. 3 விசில் கூட வச்சுக்கலாம். இங்கே வந்து குக்கர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன். வாயே குளருது. இப்போ வந்து இந்த மேஷர் வச்சுக்கிட்டு கொஞ்சம் நல்லா அப்படியே மசிச்சு விட்டுடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த உருளைக்கிழங்குலாம் கொஞ்சம் மேஷ் ஆச்சுன்னா சாப்பிட்றப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் 3 விசில் வச்சதுனால. ரொம்ப குழையக்கூடாது எப்போயுமே இந்த மாதிரி தால் பண்ணுறப்போ. சப்பாத்திக்கு கொஞ்சம் இலையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், இல்லை குழக்குழான்னு இருக்கும். இதை அப்படியே கொதிக்க விட்டுடலாம் இன்னும் கொஞ்சம் ஒரு நிமிஷம். இங்கே வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இங்கே வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் வந்து நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன், தீஞ்சிட போது. நெய்யும் வந்து 1 ஸ்பூன் வச்சுக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லியும் சேர்த்துக்காங்க, அவ்வளோதான். இதில் வந்து தாளிச்சதை இந்த தாலில் கொட்டி விட்டுருவேன்.
அந்த மாதிரி நெய் விட்டு தாளிக்கிறப்போ பார்த்திங்கன்னா அந்த தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய முறை நான் அந்த ரெசிபி போட்டுட்டேன். சரி இது போடலாமே நான் போட்டுட்டேன். அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும்ட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம கரம் மசாலா வேணால் கூட நீங்கள் ஓல் கரம் மசாலா 2 தாளிச்சிக்கலாம். எனக்கு வேணாம், நான் மட்டன் மசாலா பவுடரோடு விட்டுட்டேன். அவ்வளோதான். இங்கே வந்து நம்ம சமையல் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இப்போ வந்து வெள்ளை சாதம் ரெடி ஆகிடுச்சு, வெந்துச்சு. இப்போ வந்து இங்கே பாசிப்பருப்பு சப்பாத்திக்கு தால் பண்ணியிருக்கோம், நல்லாயிருக்கும். இங்கே வந்து டின்னர் பாக்ஸுக்கு நான் வந்து சப்பாத்தியை சுட்டு வச்சுட்டேன். இங்கே வந்துட்டு கேரட் மிளகுத்தூள் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து இஞ்சி பச்சடி அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க, அதை வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம எப்போவும் போல் நம்ம டின்னர் பாக்ஸுக்கு கட்டிடுவோம். 3 சப்பாத்தி, அதுக்கடுத்து வந்து இந்த தால். உங்கள் நெய்யிலே வேணால் கூட இந்த தால் தாளிங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கூட என்ன வேணான்னா சின்ன பசங்களாக இருந்தால் நீங்கள் அப்படி கொடுக்கலாம். நான் வந்து பெரியவங்களாக இருக்க தொட்டு கொஞ்சம் அளவுக்கு நெய் போதும் போட்டுருக்கேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே தாலை ஊற்றிட்டு 3 சப்பாத்திக்கு உண்டான தால் வரும். கேரட் பொரி வைக்கலாமா என்ன பார்க்கலாம். இங்கே வந்து என்னோடய பொண்ணுக்கு கொஞ்சமாக கேரட் பொரி வச்சுருவேன், அவளுக்குமே கொஞ்சம் தால் வச்சிடும். இப்போ வந்து சாப்பாடு போட்டு வந்துட்டேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 மணி ஆகிடுச்சு. சாதமும் வெண்டைக்காய் மோர் குழம்பு நேற்றுதே இருந்ததை எடுத்துக்கிட்டேன். கேரட்டு மிளகுத்தூள் போட்டு பொரியல் பண்ணியிருந்தாலும் அதை எடுத்துக்கிட்டேன். இது வந்து இஞ்சி பச்சடி. அவ்வளோதான். அதோட சாப்பிட போகிறேன் நான்.